Hi guys, welcome back to our channel. So, இது வந்து நம்ம சேனலோட 10வது வீடியோ. ஸோ இது வரைக்குமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 12th ஜென்ரேஷன் வந்து இப்போ தான் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. தென் அதில் இருக்கிற லேப்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. பட் காஸ்ட்லியாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது நமக்கு பட்ஜெட் சீரீஸில் 12th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஏசர்லேருந்து. ஸோ அந்த 12th ஜென்ரேஷன் ஏசரோட ஆஸ்பயர் 5 பற்றின ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டுவர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தான் வந்து ஜாஸ்தி. பட் நான் உங்களை போஸ்ட் பண்ணல. நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்ன மாதிரியான யூடியூபரை இன்னும் புது புது கண்டென்ட், புது புது விஷயங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏசரோட ஆஸ்பயர் 5. ஸோ இந்த ஆஸ்பயர் 5 பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வச்சுட்ருக்கிற மாடல் ஒரு 4-5 வருஷமாக வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்க்கும் இப்போ இருக்கிற 2022 மாடலுக்கும் டிசைனில் நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அப்டேட் இல்லைங்க. சேம் அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப ஒரு யூனிக்காக ஸ்டைலாக ஒரு மேக் புக் ஃபினிஷில் வருது. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக அவங்க கொடுக்குற மாதிரியே அந்த டாப் பேனல் ஃபுல்லாகவே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஃபுல்லாகவே நமக்கு பிளாஸ்டிக் தான். தென் இதை ஒரு லைட் வெயிட் கேமிங் மிஷின் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறதுனால இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.7 kg தான் வெயிட்டு. சார்ஜர் தென் அதோட அக்சசரிஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1.8 to 1.9 kgs வரைக்கும் உங்களுக்கு வந்து வெயிட் ஃபீல். தென் இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 15.6 inches ஃபுல் HD IPS பேனல் டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி sRGBயோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரு 63 தான் கொடுத்துருக்காங்க. தென் கலர் கேமட்டும் அந்த லெவலுக்கு இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டுமே ஜாஸ்தியாக கொடுக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த லேப்டாப்புக்கு ரொம்பவே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ ப்ளூ லைட் ஸ்க்ரீன் தான். ஸோ நீங்கள் ரொம்ப நேரமாக டிஸ்பிளே பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஐ ஸ்ட்ரெயினோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. தென் அப்படியே நீங்கள் டாப் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 720 பிக்சல் HD வெப் கேமரா ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தென் ஒரு ஸ்கூலோட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் இருக்கிற அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா நாய்ஸையும் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். தென் இந்த லேப்டாப்போட கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 inches லேப்டாப் அப்படின்றதுனால நமக்கு ஒரு ஃபுல் சைஸ் நியூமரிக் கீபோர்டும் கொடுத்துருக்காங்க. அதே டைம் இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா பேக் லைட் ஃபீச்சர்ஸோட வருது. தென் இதோட டச் பேட் பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஒரு டச் பேட். தென் டச் பேடில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் சின்னதாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் யுவர் செக்யூரிட்டி அண்ட் சேஃப் லாகின். தென் இந்த லேப்டாப்போட ஆடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்பெஷலுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு பில்ட்இன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவுமே வந்து இவங்க அடிஷ்னலாக இந்த சாஃப்ட்வேரோ அந்த சாஃப்ட்வேரோ இல்லை இந்த ஸ்பீக்கர்ஸோ இல்லை அந்த ஸ்பீக்கர்ஸ்னு எந்த ஒரு ஸ்பீக்கரை மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிட்டாங்க இது ஒரு பில்ட்இன் ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க அப்படின்னு. ஸோ டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் HD கிறிஸ்பியான டிஸ்பிளே. சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நீங்கள் இன்கேஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் என்டர்டைன்மெண்ட் வந்து இதில் தாராளமாக கிடைக்கும். தென் இதில் கனெக்டிவிட்டி அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சேஞ்சஸே கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க Thunderbolt 4 கொடுத்துருக்காங்க. ஸோ Thunderbolt 4 அப்படின்னு ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப் டு 4K வரைக்கும் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணியிருக்கலாம், தென் ஃபாஸ்ட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3.2 Generation 1 USB Type A போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் HDMIயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ HDMIயும் Thunderbolt இருக்கிறதுனால வந்து இதில் நீங்கள் டேரெக்டாகவே 2 மானிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட யூஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தென் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு Wi-Fi 6E டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 12th ஜென்ரேஷன் லேப்டாப் அப்படின்றதுனால வந்து இதில் வந்து உங்களுக்கு Wi-Fi 6E டெக்னாலஜி டுவல் பேண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ வைஃபை 6E என்ன பெனிஃபிட்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் சொல்கிறேன். வைஃபை 6E பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப் டு 6 GHz வரைக்கும் இன்னும் இருக்கிற நெட்வொர்க் வந்து இது கவர் பண்ணும். இந்தியாவில் இன்னும் 6 GHz நெட்வொர்க் இன்னும் வரல, வந்துச்சுன்னா இந்த லேப்டாப் சப்போர்ட் பண்ணும். தென் ப்ளூடூத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த லேப்டாப் ஒரு லைட் வெயிட், அதே டைம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப். ஸோ பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் அது மட்டும் இல்லாமல் இது வந்து Aspire 5 கேமிங் லேப்டாப். ஸோ கேமிங் லேப்டாப் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு RTX லேப்டாப். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸில் தாங்க இவங்க மொத்த விஷயத்தையுமே வச்சுருக்காங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து நமக்கு லேட்டஸ்ட் இன்டெலோட கோர் i5 12th ஜென்ரேஷன் 1240 P சீரீஸ் ப்ராசஸர்ஸில் வருது. ஸோ இது வந்து P ப்ராசஸர் அப்படின்றதுனால இது ஆல்ரெடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் ஆயிடுச்சு. தென் இதோட ரேமும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு 8GB வேரியண்ட்லேயும் கிடைக்குது, 16GB வேரியண்ட்லேயும் கிடைக்குது. ரெண்டுக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் 8GB வாங்கினாலும் இந்த லேப்டாப்பை நீங்கள் ஒரு 32GB வரைக்கும் DDR4 ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். என்னதான் இது 12th ஜென்ரேஷனாக இருந்தாலும் இந்த லேப்டாப் DDR5 டெக்னாலஜியில் வரல. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு DDR4 ஆகும். ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு DDR4ம் ஒரு ரீசன். தென் இந்த லேப்டாப்போட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512GB SSDயில் வருது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு SSD போட்டுக்கலாம். அப் டு 1TB வரைக்கும் இந்த லேப்டாப்பில் நீங்கள் ஹார்ட் டிரைவ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. தென் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் RTX கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த லேப்டாப்பில் இவங்க RTX கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NVIDIAவோட புது RTX 2050 கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1050 வச்சுருந்தாங்க, 1650 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3050 தான் லான்ச் பண்ணாங்க. திடீர்னு லாஸ்ட் இயர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் 2050 அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை மொபைல் சீரீஸ்க்கு, அதாவது லேப்டாப்ஸ்க்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2050ல் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த ஏசரோட Aspire 5 தான். இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D பெஞ்ச்மார்க்கில் 1650 அதிகமான ஸ்கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அரௌண்ட் நீங்கள் 1650 பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் 60,000 வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரைஸ். ஸோ ப்ரைஸுக்கு முன்னாடி பேட்டரி பார்த்தலாம். இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இந்த லேப்டாப்க்கு இவங்க 3 செல் 50 Wh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அவங்களோட நைட்ரோக்கே 51 Wh தான் பேட்டரி கொடுக்குறாங்க. அதனால இந்த லேப்டாப்புக்கு 50 Wh பேட்டரி கொடுத்தது நமக்கு லாபம் தான். ஸோ 50 Wh பேட்டரி, தென் இது ஒரு P சீரீஸ் ப்ராசஸர் அப்படின்றதுனால தாராளமாக உங்களுக்கு ஒரு 8 hours ஆஃப் பேட்டரி பேக்கப் ஷோராகவே கிடைக்கும். இன்டெலோட 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர், NVIDIAவோட RTX கிராஃபிக்ஸ் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ஏசரோட ஸ்டைலிஷ் டிசைன், தென் அவங்க கொடுத்துருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த லேப்டாப் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா இந்த லேப்டாப் ஜஸ்ட் 62,990 8GB வேரியண்ட்டும் 63,990 16GB வேரியண்ட்டும் நான் வந்து நமக்கு கிடைக்குது. எப்படி பார்த்தாலுமே இந்த லேப்டாப் வந்து நமக்கு ஒரு வேல்யூபிள் மணி. ஏன்னா ஹெச்பியோட வித்தவுட் கிராஃபிக்ஸ் கார்டு i5 12th ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இவங்க வித் கிராஃபிக்ஸ் கார்டோட 62,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த லேப்டாப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது எடிட்டிங், அதே டைம் வந்து இல்லை ஒரு கேம் டெவலப்பிங், கேம் டிசைனிங், ஃபோட்டோஷாப், இல்லை ஒரு கேஷுவல் கேமிங், அதுக்கு ஒரு லேப்டாப் தேடிட்டு இருக்கீங்க. லைட் வெயிட்டாக இருக்கணும், போர்ட்டபுளாக இருக்கணும், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வரணும், அதே டைம் எனக்கு பட்ஜெட்லேயும் வரணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏசரோட Aspire 5 2021 மாடல் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸு. நீங்கள் தாராளமாக இந்த லேப்டாப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த லேப்டாப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லைக்கும் போட்டு அதே டைம் நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரியான லேப்டாப் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.